ஹலோ வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இன்றைக்கி யுவர் சேனலில் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக்மெண்ட்டில் கெட்டி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ட்ரெடிஷ்னலான ஒரு கெட்டியான ஒரு ரெசிபி கெட்டி உருண்டையை எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இந்த கெட்டி உருண்டைக்கு வேறு பெயர் கூட இருக்குங்க. ஒன்று பொருள் விலங்கா உருண்டையினோ, இன்னொன்று பொரி விலங்கா உருண்டையினோ அழைக்கிறாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி பார்த்திங்கன்னா வாயில் போட்டதும் கரைஞ்சிடக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி கிடையாது. இது ஒரு கெட்டித்தன்மையான ஒரு ரெசிபி. இதை பார்த்திங்கன்னா ஒரு பீசஸாக உடச்சி தான் சாப்பிட முடியுமே தவிர ஈஸியாக சாப்பிட முடியாது இந்த ரெசிபியை. இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கெட்டி உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி, பாசிப்பருப்பு, வறுத்தெடுத்த பொடியாக்கிய மாவு 3 கப், வெல்லம் 1.5 கப், வறுத்தெடுத்த பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், வேர்க்கடலை வறுத்தெடுத்தது 2 டீஸ்பூன், தேங்காய் பொடி பண்ணி வறுத்தது 2 ஸ்பூன், எள்ளு வறுத்தது 2 ஸ்பூன், ஏலக்காய் 1 ஸ்பூன், சுக்கு 1 ஸ்பூன், 1/2 கப் தண்ணி வெள்ளைப்பாகு எடுக்கிறதுக்காக தேவைப்படும். இந்த உருண்டை தயாரிக்கிறதுக்கு மாவு ஏற்கனவே நான் தயார் பண்ணிட்டேன். இந்த மாவை நம்ம எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம். பச்சரிசி 300 கிராம், அதாவது 1 கப் அளவு. பாசிப்பருப்பு 150 கிராம். இப்போ நான் ஏற்கனவே கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த அரிசியை பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாங்க. இது வறுக்கும் போது பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தாதான் அந்த அரிசி நல்லா பொரிஞ்சு உங்களுக்கு பொன்னிறமாக கிடைக்கும். இப்போது இந்த அரிசி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துடலாம். இதையும் மிதமான தீயில் வச்சு தான் வறுத்தெடுக்கணும். நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வர்ற வரையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ பக்கத்தில் மிஷினில் கொடுத்து அரைக்கணுன்னா அரைச்சிக்குங்க. இல்லை உங்களால் முடிஞ்சால் மிக்சியில் நல்லா மாவை பொடி பண்ணி ஜலிச்சு எடுத்துக்குங்க. எனக்கு இந்த உருண்டை செய்கிறதுக்காக இந்த மாவு பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல பவுடர் போல் எனக்கு வேணும். ஸோ எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி ரெடி பண்ணிடுறேங்க. ஸோ இப்போ எனக்கு ஃபைன் பவுடர் எனக்கு கிடச்சிடுச்சு. நான் இந்த கப்பில் ஒரு 3 கப்பு இந்த மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1.5 கப் வெல்லமும் 1/2 கப் தண்ணியும் எடுத்து வானல் ஹீட் பண்ணி வெல்லத்தை போட்டு கரைச்சி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்க போகிறேங்க. வடிகட்டியாச்சு. மறுபடியும் அதே பேனில் வச்சு நல்லா பாகு எடுக்க போகிறேன். அதில் ஒரு மாதிரி அழுக்கு சைடில் சேரும். அதையும் நான் ஜல்லிக்கரண்டியால் எடுத்துடுறேன். பாகு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கெட்டித்தன்மையாக இருக்கணும். பாகு இந்த மாதிரி பாகு உருண்டு வர்ற வரையும் நம்ம அந்த பாகை நல்லா இறுக வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ எனக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது உருண்டை பிடிக்கிறதுக்காக மாவு தயாரித்து வச்சுக்க போகிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த கப்பில் 3 கப் மாவு எடுக்கிறேன். இது முதல் கப்பு. ரெண்டாவது கப்பு,
இப்போ 3வது கப்பு. இப்போ 3 கப் மாவு எடுத்துட்டேன். மாவில் ஒவ்வொரு பொருளாக சேர்த்துடலாங்க. 2 ஸ்பூன் உடச்ச கடலை, 2 ஸ்பூனு வேர்க்கடலை, வறுத்தெடுத்த எள்ளு 1 ஸ்பூனு, வறுத்தெடுத்த தேங்காய் 1 ஸ்பூனு, சுக்கு 1/2 ஸ்பூனு, ஏலக்காய் 1/2 ஸ்பூனு. இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கெட்டி உருண்டை மாவில் வெள்ளை பாகு சிரப்பு இருக்குது பாருங்கள், அது ஹீட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா உருட்டி மாவோடு சேர்த்து நம்ம ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி எடுத்துக்க போகிறோம் இறுக்கமாக. இப்போ எல்லாத்தையும் நான் உருட்டி எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ எல்லா கெட்டி உருண்டையும் உருட்டி பவுலில் வச்சுருக்கேன். வச்சு அதோட சத்தத்தை பாருங்கள், அதோட கெட்டித்தன்மை அதுலேயே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இந்த கெட்டி உருண்டை நீங்கள் சாப்பிட்ணுன்னா உடச்சி தான் சாப்பிட்ணும். ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வீட்டில் செஞ்சு எனக்கு ஒரு ஃபோட்டோ காப்பி போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்கும் கமெண்ட்டும் போட மறந்துடாதீங்க. எங்கள் சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.